எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு பாபநாசத்தில் இருக்கேன். அதான் மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு இதுதாங்க அகஸ்தியர் ஃபால்ஸு. தண்ணி கம்மியாக தான் இருக்கு. இது வந்து இங்கே அகஸ்தியர் சிவன் சொன்னதுனால இங்கே வந்து நின்னதுனால பூமி வந்து அந்த மாதிரி வந்து நின்னதுனால இந்த இடத்துல பூமி சமமாச்சுங்க. கோயிலுக்கு பாருங்க எப்படி இருக்கு. வா, செமையாக இருக்குங்க. அது கீழே இறங்கி எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு பாபநாசத்தில் இருக்கேன். அப்படியே சிவனை தரிசனம் பண்ணிட்டு அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கேன். நான் பஸ் இருக்கு. ரொம்ப கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைகர் ரிசர்வ், பாபநாசம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச், அம்பாசமுத்திரம். கீழே வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை பைக்குக்கு. 4 வீலர்ஸ் தெரியலங்க. டைமிங்ஸ் எதுவும் போடல. சரி, நான் கவனிச்சதில்லை. யாருக்காவது டைமிங்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமு. சூப்பராக இருக்குங்க. திருநெல்வேலி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் பைக்கில். இது ஃபாரஸ்ட், டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க இது. ஸோ அதனால் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதான் வந்து கோயிலுங்க, நெல்லையப்பர் கோயில். ஸோ அதான் கோயில். கீழே தாமிரபரணி ஆறு. சூப்பராக இருக்குங்க இடம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இடம். சாமி தரிசனமும் நல்லபடி ஆச்சுங்க. கோயிலில் கூட்டமும் இல்லை. இன்னைக்கு சண்டே வேற, கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நான் அநேகமாக காலையில் வந்து இருந்ததுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்துருது. தண்ணி பாருங்க, தாமிரபரணி தண்ணி. இங்கே ஃபால்ஸ் மாதிரி தெரியுதுங்களா? ஃபால்ஸ் மாதிரி எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணலாங்க. ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் கான்சியஸாக குளிக்கணுங்க. ஆழப்பகுதியில் போகக்கூடாது. ஸோ அதான் கோயில். செமையா இருக்குங்க. ஆசம். கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இதான் வந்து பவர் ஜென்ரேட் பண்ற ப்ராஜெக்ட்டுங்க. பைப் 4 டனல் போகுது.
வாவ், சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோ பிடிச்சாச்சு, அப்படியே கிளம்புறது தாங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால நிறைய பேர் வராங்க. தண்ணி ஃபால்ஸ் வரல, மலை மேலே இருந்து. இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகலை. ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. டிக்கெட் வாங்கணும் அப்படின்னாங்க. என்ட்ரி ஃபீஸ் இல்லாமல் உள்ள அலோட் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டாங்க. அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு சொரிமுத்து ஐயனாருக்கு போகலாங்க. அதுக்கு எதுவும் என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை. அதான் மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்க. தூரல் வேற போடுது. சரி, ஃபால்ஸுக்கு போவோம். ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு போயிட்டு அப்புறமா சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போவாங்க. டபுள் வேலை ஆயிடுச்சு. ஓகே சார், இப்போ வந்து அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கு மேலே. அங்கே வந்து கீழே வாங்கின டிக்கெட்டை இங்கே காமிச்சா தான் உள்ள ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுற ப்ராஜெக்ட்டுங்க இந்த இடத்துல. ரோடு இப்படி தான் இருக்குது, ஃபால்ஸுக்கு போகிற ரோடு. நெக்ஸ்ட் இது பார்த்துட்டு நெக்ஸ்ட் காளையார் போவோம். அங்கே சொரிமுத்து ஐயனார் கோவில் பார்க்க போவோம். வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங், ஸ்பீட் 30 kilometers. லங்கூர் உக்காந்து இருக்குங்க குரங்கு, தெரியுதுங்களா? அநேகமாக இன்னும் க்ரௌடுங்க, நிறைய க்ரௌட் ஆகுது. சின்ன சின்ன மினி பஸ்ஸுங்களும் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சண்டேன்றதுனால நிறைய க்ரௌடுங்க. குரங்கு இருக்கு. இந்த பவர் ஜென்ரேட் பண்ற ப்ராஜெக்ட்டுங்க. செக் போஸ்ட் வந்தாச்சு, பார்க்கிங் ஏரியா வந்தாச்சு. இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு கோயில் பார்க்க போவோம். இதுதாங்க அகஸ்தியர் ஃபால்ஸு. அகஸ்தியர் ஃபால்ஸ் பாதையெல்லாம் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. கல் பாதை. This is my home. Please do not spoil. Use dustbins. தண்ணி கம்மியாக தான் இருக்குது. மீன் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மீனுங்க இருக்கு.
அகஸ்தியர் ஃபால்ஸ். அகஸ்தியர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அதான் ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு. நம்ம அகஸ்தியர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். மேலே ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்கள், பயங்கரமாக. இது வந்து இங்கே அகஸ்தியர் சிவன் சொன்னதுனால இங்கே வந்து நின்னதுனால பூமி வந்து சமமாக ஆச்சுங்க. அதாவது சிவன் பார்வதி கல்யாணத்துக்காக எல்லா தேவாதி தேவர்களும் அங்கே போய் இருந்ததுனால நம்ம அகத்திய சித்தர் கூட அங்கே போனாராம். ஸோ போயதுனால உலகமே வந்து பூமியை வந்து தலைகீழாக ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போ வந்து சிவன் சொன்னாராம், அகஸ்தியர் நீங்கள் போயிட்டுங்க இந்த மலை மேலே நில்லு, அப்போ தான் பூமி வந்து சமநிலை ஆகும் அப்படின்னாராம். ஸோ அந்த மாதிரி வந்து நின்னதுனால இந்த இடத்துல பூமி சமமாக ஆச்சுங்க. சரிங்க, அகஸ்தியருக்கு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில் தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். மூச்சு வாங்குதுங்க, வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மூச்சு வாங்குது. நான் தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரல, ஏதோ ஞாபகத்தில் அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். கோயில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சில பேர் இருக்காங்க இந்த இடத்துல, செருப்பு கட்டி வச்சுட்டு நடப்போம். இந்த இடத்துல உட்காரத்துக்காக கட்டி வச்சுருக்காங்க. பைரவர், வேப்ப மரம், ஸ்டோர் ரூம் இது. சரி, ஃபோக்கஸ் ஆகலங்க. கீழே இறங்கணும் அகஸ்தியர் கோயிலுக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ராக் கட்டிங் எல்லாம். எங்க அப்பா பார்க்க பயங்கரமாக இருக்குங்க. தண்ணி கம்மியாக தான் இருக்குது, சீசன் இல்லை இல்லையா, ஸோ அதனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அன்றைக்கி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜூலைலேருந்து. ஏதோ கோயில் இருந்துருக்கு, எல்லாம் இடிஞ்சு இருக்கு. வாவ், செமையாக இருக்குங்க. ஆசம் ஆசம். வாவ், இன்னும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்கவே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கீழே இறங்கி குளிக்கக்கூடாது, ஏன்னா இங்கே ஆழம் அதிகமாக இருக்குங்க. ப்ளஸ் பாறைங்க இருக்குது, குதிச்சா அடிபடம். மீனுங்க நிறையா இருக்குங்க. இது கோயில் பேக் சைடில் இருக்கும். விஷ்ணு இருக்காரு, கல்வெட்டு செதுக்கியிருக்காங்க. ஹிந்தியில் கூட எழுதியிருக்காங்க.
அது கீழே இருக்கிறது தெலுங்கு கன்னடமான்னு தெரியல. நரசிம்மர். இந்த இடத்துல குரங்கு இங்கே இல்லைங்க, கோயிலுக்கிட்ட. கிருஷ்ணர், நடராஜர். இந்த ஒரு குகை கோயில் அமைப்பில் தாங்க இருக்கு. அந்த இடம் அது கல்யாண தீர்த்தம். சிவன் மட்டும் இருக்கக்கூடாது, சிவனை போட்டோ எடுக்கக்கூடாது. இல்லை அவர்தான் காட்சி பார்த்தவர். இங்கதான் காட்சி கொடுத்தாங்க. கன்னியாமே உங்க அதெல்லாம் காட்சி கொடுத்தாங்க. சிவன் அகஸ்தியர் இங்க நின்று இருந்தாரா? புதுசா வச்சது, அதான் புதுசா வச்சது. இதுதான் பழசு முகம் உள்ளது. அகஸ்தியர் அங்க நின்று இங்கேயா? இதான் நின்று பார்த்தது. அவங்க நம்மளுக்கு டெய்லி அவருக்கு பண்ணி பார்த்துருக்கேன். அந்த வயிறு வரைக்கும் பெருக்கி சுத்தப்படுத்தி சாமிக்கு பண்ணி பார்க்க அகஸ்தியர் சிவன். சரி சரி, இங்கே தான் அகஸ்தியர் நின்னாரு. ஆமாயா, நின்று பார்த்த மாதிரி. சரி சரி, அவங்க நிஜமா திருப்பி இங்க இருந்து அங்க பார்த்த மாதிரி. ஓகே. தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரொம்பிடும் இல்லைங்களா? சீசன்லலாம் வர முடியாது, மழை டைமில் வர முடியாது. செக் போஸ்ட்டில் விட மாட்டாங்க. சரி சரி. உங்கள் பேருங்க ஐயா? சுப்பிரமணியா. சரி. இதுதான் பழைய படிக்கட்டு. இது செதுக்கியிருக்காங்க. இது புதுசாக கட்டியிருக்கிறதுங்க. நல்லா ஈஸியாக இருக்கும் போய் வர்றதுக்காக. இது புதுசாக போட்டு இருக்கிறது. இது வந்து பழையசு பாறையிலே செதுக்கி இருக்கிறது. இது ஸோ மழை சீசனில் வந்து செக் போஸ்ட்லேருந்தே விட மாட்டாங்களாங்க, ஏன்னா தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடும்ன்ட்டு. நெக்ஸ்ட் அது காரையார் போகிற ரூட். அது சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போகிற ரூட். அது நெக்ஸ்ட் வீடியோவில் அது போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. முடிஞ்சால் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பி சேஃப். தேங்க்யூ. பை பை. மூச்சு வாங்குதுங்க. நல்ல இடம், மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து பாருங்கள். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.